இந்த வருஷத்துல ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில ஓடிஐல நம்ம தோக்கவே கிடையாது. சுமன் கில்லோட முதல் கேப்டன்சில பார்த்தீங்கன்னா, 2 போட்டிகள் தோத்துருக்கோம். அவங்க தொடரையுமே வென்றுட்டாங்க. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2027க்கு ஓடிஐ வேர்ல்டு கப்ல இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரோஹித் நல்லா அதே மாரி பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்துறாரு. ஆனா விராட் கோலி தொடர்ந்து 2 மேட்ச்களும் சரிவு. 3வது மேட்ச் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்டின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம நேத்து மேட்ச்ல குல்தீப் இல்ல அப்டின்ற மாரி நம்ம நெறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இல்ல குல்தீப் மட்டும் காரணம் இல்ல. அதாவது கேப்டன்சியும் சரியில்ல அப்டின்ற மாரி கூட ஒரு சில பேர்கள் கமெண்ட்ஸ்லயுமே சொல்லியிருந்தீங்க. நீங்க பாருங்களேன், ஒரு சில நபர்கள தவிர மத்த யாருமே கான்ட்ரிபியூஷன் குடுக்கல. ரோஹித் சர்மா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கொண்டு போயிட்டு இருந்தாரு மேட்ச. அவரும் ஒரு ஒரு அக்ரெசிவா கொண்டு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எப்போதும் அவர் அதேதான். ஃபர்ஸ்ட் கியர்ல பார்த்தீங்கன்னா, அப்படி பொறுமையா போயிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரு. அதே மாரி நேத்துமே கொண்டு போக ட்ரை பண்ணியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவுட் ஆயிருப்பாரு. ஸ்ட்ரேயஸரும் அதே மாரி தான். நல்ல ஒரு 50 போட்டு சூப்பரா கொண்டு போயிட்டு இருப்பாரு. சரி ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருமே அவுட் ஆயிருப்பாரு. யாராச்சும் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, நேத்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாவே ஒரு 300 ரன் எடுத்திருந்தாங்க. ஒரு 280 இல்ல 290 நேத்து இந்தியா எடுத்திருந்தாங்கன்னா கூட, கண்டிப்பாவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அத பண்ணவே இல்ல. சுமன் கில் பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு ஃபெயிலியர். கேஎல் ஃபெயிலியர். அது நிதிஷ்குமார் ரெட்டி ஃபெயிலியர். வாஷிங்டன் சுந்தர் ஃபெயிலியர். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, விராட் கோலி ஃபெயிலியர். இந்த மாரி 6 பேர், 7 பேர் தொடர்ந்து இது பண்ணும்போது, பேட்ஸ்மேனே அவ்வளோ பேர் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் ரெட்டிக்கு 2, 3 ஓவர் தான் நீங்க குடுக்குறீங்க. டாப் ஆர்டர்ல அவர் இறக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. லோ ஆர்டர்லயும் பார்த்தீங்கன்னா, எங்கிட்டோ வராரு. அதாவது விக்கெட்லாம் முடிஞ்ச பிறகு, "நீ ஏதாச்சும் ஒரு 2 ரன் தேத்துப்பா, 2 4 தேத்துப்பா" அப்படின்ற லெவல்ல தான் அவருமே வராரு. ஆனா அவரோட பிளேஸுமே சரி கிடையாது. அது மட்டும் இல்லாம, கேஎல் ராகுலோட பிளேஸுமே ரொம்பவே தப்பா இருக்கு. அதாவது அக்ஷர் பட்டேல் முன்னாடி வராரு. நம்பர் 6ல பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் வராரு. நம்பர் 5ல வரணும். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கே கூட அவர இறக்கி விடலாம் சுமன் கில்லுக்கு பதிலா. அப்படின்ற மாரி தான் நெறைய கருத்துக்கள்லாம் வந்துச்சு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ஷர் பட்டேல் நல்லா விளையாடுறாரு. அப்படி இருந்தாலுமே கேஎல் ராகுல் இன்னும் ஸ்டாண்டிங் போட்டு நல்ல ரன் அடிப்பாரு. அவருக்கு இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் நிக்கிறாரு. இல்ல வேற யாராச்சும் நிக்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு அந்த பிரஷர் இருக்காது. சரி ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சுருவாரு. சரி விராட் கோலி நிக்கிறாரு. ரோஹித் சர்மா நிக்கிறாரு. சுமன் கில் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்டத்த ஆடிட்டு இருப்பாரு. இந்த சைடு பார்க்கும்போது ஆ நம்ம அக்ஷர் பட்டேலுக்கு அடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரஷர் பில்ட் ஆகுது. ஐயோ! நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரும், நிதிஷ்குமார் ரெட்டியும் தான் இருக்காங்க. அவங்களால அந்த அளவு ரன்ன தேத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரஷர்ல ஆட ஆரம்பிக்கிறாரு. அவுட்டுமே ஆயிடுறாரு. அவரோட பொசிஷனும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம குல்தீப் யாதவ் நேத்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. நான் சொல்ற மாரி ஆடம் சம்பாக்கு நேத்து 4 விக்கெட் கிடைச்சுச்சு. அதே மாரி அக்ஷர் பட்டேலுக்கு 1 விக்கெட் கிடைச்சுச்சு. வாஷிங்டன் சுந்தருக்கு 1 விக்கெட் கிடைச்சுச்சு. அப்படி இருக்கும்போது 3 விக்கெட்டு, அவங்க சைடு ஒரு 4 விக்கெட். அந்த பிட்ச்ல ஒரு 7 விக்கெட் பக்கம் பார்த்தீங்கன்னா, நேத்து அ ஸ்பின் பவுலர் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க நேத்து குல்தீப்ப நிதிஷ்குமார் ரெட்டியோ, இல்ல ஹர்ஷித் ராணாவையோ உட்கார வச்சிருந்துட்டு, நீங்க கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, இல்ல நிதிஷ்குமார் ரெட்டி இந்த இடத்துல நீங்க தேவையில்ல. குல்தீப்ப நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அவருக்கு நீங்க ஓவர் குடுக்குறீங்களா? கிடையாது. பேட்டிங் அவர் நல்லா பண்றாரா? அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது டெஸ்ட் கேரியர்ல அவர் நல்லா பண்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, சாலிடா நேத்து மேட்ச் வின் ஆயறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமேட்டு விராட் கோலியோட விஷயத்துக்கு வருவோம். போம்போது பார்த்தீங்கன்னா, மனுஷன் அந்த கிளவ்ஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒரு மாரி ஒண்ணு பண்ணாரு. என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதும்டா இவங்க இதுக்கப்புறமேட்டு நம்மள கிரிட்டிசிசம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்குமே நல்லாவே தெரியும். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ஆல்மோஸ்ட் T20ல ஐயோ! பிளேஸ் இல்ல. இவங்க இப்படியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களே இந்த T20 வேர்ல்டு கப் ஜெயிச்ச உடனே ஒரு ஓய்வ அறிவிச்சுட்டாங்க. டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேர்வெல் எதுவுமே கிடையாது. நாங்க ஓய்வு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓய்வு அறிவிச்சுட்டாங்க. இப்ப 2027 மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா அவர்கள் சொன்னாரு. நான் 2027க்காக பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து இது பண்றோம். அதான் என்னோட ட்ரீம் அப்படின்ற மாரி அவர் பயணிச்சுட்டு இருக்கு. அதுக்காக தான் எல்லா ஃபார்மட்லயும் ஓய்வு பெற்றுட்டு, இத ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்குனாரு.
அப்படி இருக்கும்போது, அவங்களோட இது வந்து நம்ம ஆடிட்டு அப்படியே ரிட்டயர் ஆயிரலாம் 27க்கு அப்படின்ற மாரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல்லும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு வந்து அவங்களுக்கு பின்னாடியே 10, 15 பேர் நிக்கிறாய்ங்க அப்படின்ற மாரி இருக்கு. கோலியுமே வந்து அவங்க டீம்ட்ட சொல்ட்டாரு. "என்ன முன்னிலைப்படுத்தாதீங்க. மத்த பிளேயர்ஸ வந்து முன்னிலைப்படுத்துங்க" அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. ஆல்மோஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ரோஹித் சர்மா அவர்கள் இம்பாக்ட் பிளேயரா தான் விளையாண்டுட்டு இருக்காரு. அத வந்து உட்கார தான் வைக்கிறாங்க. அதனால வந்து ஒரு பேட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் 2 ஓவர்ல பல மேட்ச் அவுட் ஆனாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லாவே வெளில தான் உட்கார்ந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல சும்மா ஒரு பார்ட்டா இருக்காரு அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது, அவரோட பிளேயிங் 11லயே வந்து அவர் இருக்கிறதே சந்தேகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது 2027 அவர் இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே டவுட்டா தான் இருக்கு. இன்னைக்கு வந்த மேட்ச் எல்லாத்தையும் நம்ம நேத்து மேட்ச் நடந்ததெல்லாம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு ஃபெயிலியர். இந்த மேட்ச்ல ஓரளவு வந்து ஹையஸ்ட் ஸ்கோரா பார்த்தீங்கன்னா, டீம்ல தேத்தி குடுத்தாரு. இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஆடியிருக்காரு. ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் அவங்களே ரிட்டயர் ஆயிருவாங்களோ! அப்டின்ற மாரி ஒரு டவுட்டுமே எனக்குமே இருக்கு. உங்களோட கருத்துக்கள வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப இந்த தொடர வென்றுட்டாங்க. இப்ப மீண்டும் பார்க்கும்போது அடுத்த ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 மந்த் இருக்குன்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஆஸ்திரேலியா சீரிஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரா வந்து ஓடி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அதுக்கு எதிரா தான் வந்து விளையாட போறாங்க. நெறைய பேரு பிராக்டிஸ் 2 பேருக்குமே சுத்தமாவே இல்ல. அதனால தான் வந்து தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ரோஹித் அண்ட் விராட் கோலி வந்து 4, 5 மாசம் வந்து பிராக்டிஸ் நெட்ஸ்ல மட்டும் பிராக்டிஸ் பண்ணாலும், இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறதுனால ஒரு இது இருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா இந்த இயர் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு எதிரா பார்த்தீங்கன்னா 3 மேட்சுமே ஜெயிச்சிருப்பாரு. அதே மாரி சாம்பியன்ஸ் டிராஃபில எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருப்பாரு. கோப்பையும் வாங்கி குடுத்திருப்பாரு. சுமன் கில் பார்த்தீங்கன்னா, முதல் முறையா வந்து கேப்டனா வந்து ஓடிக்கு ஆகுறாரு. ஆனா முதல் 2 மேட்சுமே தோக்குறாரு. டாஸே இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயிக்கவே மாட்டேங்கிறாரு. அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்கள பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும் 2027 ஆடுவாங்களா? சப்போஸ் அவங்க ஆடல அப்படின்னா, அவங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா யாரா இருப்பாங்க? உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.